குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மார்கழி மாத சிறப்புக்கள். 16/12/2025 முதல் 14/1/2026 வருடம் வரைக்கும் இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கும். மார்கழி மாதம் என்றாலே அது தெய்வீகம் தவழக்கூடிய மாதமாகும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மாதங்களிலேயே நான் மார்கழி என்று மார்கழி மாத பெருமையை சொல்கிறார். இந்த மாதத்தில் தெய்வீக வழிபாட்டுக்கும் நல்ல அறநெறிகளை பின்பற்றக்கூடிய பக்திமயமான மாதமாகும். சூரிய பகவான் தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம்தான் இந்த மார்கழி மாதம். மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்தில் தான் ஆக்சிஜன் நிறைந்திருக்கும். இதனால தான் நம்மளுடைய முன்னோர்களும் நம்ம பின்பற்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது. குளித்து முடித்துட்டு வாசலில் அரிசி மாவினால் கோலம் போடுறது. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வண்ணமயமான கலர் கோலமாக போடுவாங்க. பெரிய பெரிய கோலமாக போட்டு இது உடலை சீராக்கக்கூடிய விஷயம். அதாவது ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான். மேலும் பார்த்திங்கன்னா குளித்து முடித்துட்டு திருப்பாவை திருவம்பாவை பாடுவது அல்லது அதை கேட்பது, பஜனை பாடுவதனால ஒரு புண்ணியமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருது. நம்மளுக்கு புண்ணியம் தேடக்கூடிய வகையில் பஜனை பாடுகள் பாடும்போது நம்மளுக்கு புண்ணியம் வருகின்றது. மார்கழியில் திருமணம் சுபகாரியங்கள் நடத்தப்படாவிட்டாலும் வரன் பார்ப்பது, ஜாதகம் பரிமாற்றம் செய்வது, கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்வது போன்ற சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் செய்யலாம். புதிய சொத்துக்கள் வாங்குதல், நிலம் வீடு மனை வாங்குதல், அதற்கு முன்பணம் கொடுப்பது இந்த மாதத்தில் செய்யலாம். மேலும் பார்த்திங்கன்னா வீடு இடமாற்றம், புது மனை போகுதல், ஒத்திக்கு வீடு பார்ப்பது, புதிய அலுவலகம் துவக்கம் இவையெல்லாம் செய்யக்கூடாது. காது குத்துதல், பத்திரப்பதிவு செய்தல், வாகன பதிவு செய்தல், வாங்குதல், புதிய வாகனம் வாங்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது. சரி, இந்த மாதத்தில் சிறப்பு வாய்ந்த நாட்கள் எது, விரத நாட்கள் எது, இந்த மாதத்தில் என்னென்ன சிறப்பு வாய்ந்த நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மார்கழி 5ஆம் நாள் 20/12/2025 சனிக்கிழமை மூல நட்சத்திரம் வரக்கூடியது. ஆஞ்சநேயர் ஜெயந்தி. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். மார்கழி 4ஆம் நாள் 19/12/2025 வெள்ளிக்கிழமை அமாவாசை தேதியும் ஆரம்பிக்குது. அமாவாசை விரதம் இருந்து காகத்துக்கு உணவளித்தல், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகச்சிறந்த எளிய வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளால் முடிந்த ஒரு 4 பேருக்காவது அல்லது ஒருத்தருக்காவது நம்ம உணவு தானமாக அன்னதானம் கொடுக்கணும். மார்கழி 15ஆம் நாள் 30-31ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 30-31ஆம் தேதி செவ்வாய் புதன்கிழமைகளில் இந்த ஏகாதசி திதி வருது. ஏகாதசி விரதம் இருந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறந்து ஸ்ரீமன் நாராயணை தரிசனம் செய்வது மிக சிறந்த புண்ணியம் மேற்கொள்ள முடியும். புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மார்கழி 19/3/1/2025 சனிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி விரதம், திருவாதிரை விரதம் இருந்து அடுத்த நாள் ஆருத்ரா தரிசனம் பார்ப்பது, சுமங்கலிக்குரிய பூஜைகள் நடத்துவது, ஆருத்ரா தரிசனம் செல்வதும் போது சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா மார்கழி 22/6/1/2026 செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். ஸ்ரீ அகத்தியரோட சித்தர் ஜெயந்தி வருது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சித்தரை வழிபாடு செய்யும்போது மிகச்சிறந்த நல்ல பலன்களை கிடைக்கலாம். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே செவ்வாய் வெள்ளிக்கிழமை நம்ம குத்துவிளக்கு பூஜை நம்ம கோயில்களெல்லாம் நடைபெறும். அந்த கோயில்களில் பங்கு கொண்டு நம்ம விளக்கு பூஜை செய்யும் போதும் நம்மளுடைய குடும்பம் நல்ல ஒரு செல்வ நிலை உயரும். அதே போல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுதல், சூரிய உதயத்திற்கு அப்புறம் உறங்குதல் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை இந்த மாதம் கொண்டு வந்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்து இந்த மாதம் முழுவதும் விரத நாட்களாக கடைபிடித்து இந்த மாதம் முழுக்கவே குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கலாம். இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம செய்யும்போது இந்த மாதம் ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மேலும் ஜோதிட தகவலுக்கு
திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். எனது தொலைபேசி எண் 9751849308 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். வாழ்க வளமுடனும் நலமுடனும். நன்றி, வணக்கம்.